நாம் இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். On a hypothetical scale A, the ice point is 42 degree and the steam point is 182 degree. For the another scale B, the ice point is minus 10 degree and the steam point is 90 degree. If the B reads 60 degree, the reading of A is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏன்ற தெர்மாமீட்டர் ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் ஐஸ் பாயிண்ட் வந்து 42 டிகிரியாகவும் ஸ்டீம் பாயிண்ட் வந்து 182 டிகிரியாகவும் இருக்குது. அதே வேளையில் பீன் இன்னொரு டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய தெர்மாமீட்டர் இருக்குது. அதனுடைய பாயிண்ட் பார்த்தோம்னு சொன்னாக்க ஐஸ் பாயிண்ட் -10 டிகிரியாகவும் ஸ்டீம் பாயிண்ட் வந்து 90 டிகிரியாகவும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பீன்ற செகண்ட் இருக்கக்கூடிய தெர்மாமீட்டரில் 60 டிகிரி காமிச்சதுன்னு சொன்னாக்க ஏன்ற தெர்மாமீட்டரில் எவ்வளோ டிகிரி காமிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு நாம் முதல்ல ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை நாம் இப்போ எப்படி தெளிவாக பார்க்கணுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நமக்கு தெரியும், ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடாவோ சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹீட்டாவோ மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா வரும். C/100 ஈக்குவல் டு F - 32/180 அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சிலர் வந்து இந்த 100 அங்கே கொண்டு போய்ட்டு 5/9 எழுதுவாங்க, அப்படி கூட எழுதலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க முதல்ல இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றது புரிதல் இருக்கணும். ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி தான் எழுதணும். C-0 டிவைடட் பை 100 - 0 ஈக்குவல் டு F - 32 டிவைடட் பை 212 - 32 அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த 0 தேவையில்லை, இந்த 0 தேவையில்லை. 212 32 கழிச்சா 180 வந்துடும். ஆகவே தான் இதை நம்ம பொதுவாக எழுதும்போது இப்படி எழுதியிருப்போம். அப்போ ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ நம்ம ஒரு தெர்மோமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கேலில் ஐஸ் பாயிண்ட் வந்து நாம் வந்து சென்டிகிரேட்டில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐஸ் பாயிண்ட் 0, ஸ்டீம் பாயிண்ட் வந்து 100 டிகிரி. அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 100. அதுதான் இந்த 100 - 0 100. அதே நேரத்துக்கு நாம் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இந்த பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஐஸ் பாயிண்ட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட், ஸ்டீம் பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மொத்த கோடுகள் அந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோடுகளோட எண்ணிக்கை என்னென்னா 212 - 32 வந்து 180. அந்த 180 தான் இங்கே இருக்குது. 212 - 32 180. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம ரப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்கேல் அவங்க கொடுத்துருக்க ஸ்கேல் போடுவோம். ஏபின்னு 2 ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ ஸ்கேல் இந்த பக்கமும் பி ஸ்கேலை இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம வரைச்சிக்கலாம். ஏ ஸ்கேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 42 டிகிரி வந்து ஐஸ் பாயிண்ட் ஆகும், 42 டிகிரி ஐஸ் பாயிண்ட் ஆகும், 182 டிகிரி ஸ்டீம் பாயிண்ட் ஆகும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்? 140 இருக்கும். பி ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க -10 டிகிரி ஐஸ் பாயிண்ட் ஆகும், 90 டிகிரி ஸ்டீம் பாயிண்ட் ஆகும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டுக்கு இடையில எத்தனை கோடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 -10. இப்போ 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இங்கே 140 டிவிஷன்ஸ் இருக்கும், இங்கே 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம C-0 டிவைடட் பை 100 - 0 ஈக்குவல் டு F - 32 டிவைடட் பை 212 - 32 போட்டோம் பாருங்க. அதே ஃபார்முலா இதை எழுதுறோம்னு வச்சாக்க என்ன வரும்? இப்போ A - 42 டிவைடட் பை 182 - 42 182 - 42 போட்டோம்னா 140 equal to B
மைனஸ் இது ஒரு -10 -10 டிவைடட் பை பி டிவைடட் பை இது ரெண்டுக்கு இடையில 90 மைனஸ் 10 மைனஸ் மைனஸ்னு வரும்போது 100 எப்படி இருக்கும். அப்போ a மைனஸ் 42 ஈக்குவல் டு a மைனஸ் 42 டிவைடட் பை 140 ஈக்குவல் டு b மைனஸ் -10 டிவைடட் பை 100 இருக்கும். இப்போ நாம் இதை சுருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ a மைனஸ் 42 ஈக்குவல் டு இங்கே b ப்ளஸ் 10 வந்துடும். b ப்ளஸ் 10 டிவைடட் பை 100 இந்த 140 அங்கே போயிருக்கும். அப்போ 140 இங்கே இருக்கும். அப்போ 40 இந்த முட்டைக்கு இந்த முட்டை அடிச்சிடலாம். இந்த முட்டைக்கு 1.4 வந்துடும். அப்போ a ஈக்குவல் டு 42 அங்கே போகும்போது ப்ளஸ் a ஆயிரும் ப்ளஸ் 42 ஆயிரும். b ப்ளஸ் 10 இன்ட்டு 1.4 ப்ளஸ் 42 அப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பிக்கு வந்து 60 அப்படின்னு போட்டோம்னு சொன்னாக்க மொத்த ஆன்சர் நமக்கு வந்து 140 வந்துடும். மொத்த ஆன்சர் 140 டிகிரி அப்படி வந்து நிற்கும். அப்போ பியில் 60 டிகிரி காமிச்சதுன்னு சொன்னாக்க ஏல வந்து 140 டிகிரி காமிக்கும். நன்றி.